உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் சொல்ல அன்பரசி. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? நான் ஒருத்தி ஏன் சோகத்துக்கு உங்களை சாப்பிட விடாம பட்னி போட்டிருக்கேன். துக்கம் நடந்த வீடா இருந்தாலும் பசிக்கு என்ன தெரியும். ஒரு நிமிஷம் சார், நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அன்பு, மஞ்சு, அப்பா பாட்டி எல்லாம் சாப்பிட்டாங்களா? ஆஹா, சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. நீ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி சாப்பாடு இறங்கும்? சரி மஞ்சு, அப்பாவையும் பாட்டியும் நான் கூப்பிட்டேன்னு போய் கூட்டிட்டு வரியா? சரி போ. சார், உங்களையும் பாட்டியையும் அன்பு கூப்பிடுறா. என்னாச்சு மஞ்சு? எதுக்கு குட்டிமா கூப்பிடுறா? நீங்களே வந்து பாருங்க சார். வா சந்திரா, போய் பார்க்கலாம். வாங்கம்மா. நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிறவங்கள கண்டுக்காம இருக்கிறது தான் பெரிய தப்புன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். ஆனா நான் அது பேரை சொல்லிக்கிட்டே உங்களை கண்டுக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். இந்தாங்க. பரவாயில்ல அன்பரசி. பாட்டி வாங்க. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. உட்காரு மஞ்சு. போதுமா? இந்தாங்கப்பா. தேங்க்ஸ்மா. குட்டிமா, நீ சாப்பிட்டியாமா? நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மஞ்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்ல அன்பு. இது சித்திக்கும் அனன்யாவுக்கும் போட்டுது, அவங்க கிட்ட கொடுத்துறியா? சரி அன்பு. இத சித்தி கிட்ட கொடுத்துட்டு அனன்யா ரூம் முன்னாடி பிளேட்டை வச்சிரு, அவ எடுத்துக்குவா. நூலை போல சேலை, தாய போல புள்ளன்னு சும்மாவா சொன்னாங்க? பாரு, சிவகாமி வளர்த்த அனன்யாவுக்கும் கஸ்தூரி வளர்த்த அன்பரசிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி, அவளும் மாறுவா. நாய்வால நிமித்த முடியாது அன்பரசி. அடம் பிடிக்கிற பிள்ளைய அடிச்சு திருத்தலாம், இவ பிடிவாதம்ல பிடிக்கிறா. இத்தனை வயசுக்கு அப்புறம் எப்படி திருத்துறது? அப்படிலாம் இல்ல பாட்டி, அவளும் நல்ல பொண்ணுதான். ஏமாற்றத்தை தாங்குற பக்குவம் அவளுக்கு இல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மாறுவா. நீங்க கவலைப்படாம சாப்பிடுங்க. சரி. ஐயோ அப்பா, இந்தாங்கப்பா. என்னப்பா ஆச்சு? தண்ணி குடிங்க. அப்பா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. சரி ஆயிடுச்சு. ஓகேவாப்பா? ஒண்ணும் இல்ல, நீ போய் சாப்பிடு. ஆமா அன்பரசி, நீயும் சாப்பிடுமா. 2-3 நாளா நீ சரியாவே சாப்பிடல. மஞ்சு வந்துடட்டும் பாட்டி, அவ கூட சேர்ந்து சாப்பிடுறேன். மஞ்சு, குடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் அன்பு. சரி உட்காரு, சாப்பிடலாம். சித்தி வாங்கிட்டாங்கல்ல? அவங்களுக்கு பசி இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். வேணும்னா போட்டுக்கோ. போதும். சாப்பிடு. அன்பரசி உட்காருமா. வா உட்காரு.
சாப்பிடுங்க. பாவம், நம்ம கஷ்டத்துல மஞ்சுவும் வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறா. ஆமா பாட்டி, ஹாஸ்டல்ல இருந்திருந்தா கூட அவ நிம்மதியா இருந்திருப்பா. என்ன அன்பு இப்படி சொல்லிட்ட? நான் உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, இந்த வீட்ல நானும் ஒருத்திங்கிற எண்ணத்துல தான் இருக்கேன். அப்படிலாம் என்ன பிரிச்சு பார்க்காத. அன்பரசி, அதான் மஞ்சு வந்துட்டால, இப்ப நீயும் சாப்பிடலாம்ல. நான் சாப்பிடுறேன் சார். அவ எப்படி சாப்பிடுவா விஸ்வா? நாம தான் சாப்பிட வைக்கணும். என் பேத்திக்கு நானும் கொடுப்பேன். இந்த அன்பரசி. அன்பரசி, விஸ்வா கோச்சுக்க போறான், அவங்கிட்டயும் வாங்கிக்க. அன்பரசி, இப்பதான் நான் உன்னை இன்னும் அதிகமா லவ் பண்றேன். நானும் தான் சார். அப்புறம் நான் மட்டும் என்ன தொக்கா? என் ஃப்ரெண்டுக்கு நானும் ஊட்டுவேன். இந்த அன்பு. ம். அன்பரசி, ம். நெக்ஸ்ட் மந்த் இந்தியா லெவலில் டோர்னமெண்ட் வருது. நீ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசை தளர விட்டுறக்கூடாது. அத்லட்டிக்கில் சாதிக்கணுங்கிறது உன்னோட லட்சியம் மட்டும் இல்லை, கஸ்தூரி ஆண்டியோட கனவும் அதுதான். இது உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலகட்டம். நீ உன் சோகத்தெல்லாம் மறந்து ஓடணும். அதுதான் உன்னை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு நீ கொடுக்க போற உண்மையான தண்டனையா இருக்கும். உன்னோட இந்த லட்சிய பயணத்துல நான் உன் கோச்சாவும் உன்னோட ஹஸ்பண்டாவும் எப்பவும் துணையா இருப்பேன். ஆமா அன்பரசி, விடிஞ்ச அம்மாவுக்கு காரியம் நடக்க போகுது. அதோட உன் மனசுல இருக்கிற பாரம் கவலை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உன் கவனம் முழுக்க உன் லட்சியத்து மேலதான் இருக்கணும். விஸ்வா சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் உனக்கு பக்க பலமா இருப்போம். ம். அன்பரசி, அழாத. சரி. எஸ், இதுதான் என் அன்பரசி. இனிமே எல்லாமே வெற்றிதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.